என்டிஏ கூட்டணியில் கூட்டணி ஆட்சிதான் நிகழும் என்பதை டிடிவி தினகரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு வரவேற்பினை தெரிவித்திருக்கிறாரே எடப்பாடி பழனிசாமி என்று கேட்டபொழுது அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். இருவரும் இணைக்கக்கூடிய விஷயமாக எந்த உறுதிப்பட்ட வார்த்தைகளையும் அவர் தெரிவிக்கவில்லை. இபிஎஸ் என்கின்ற பெயரையே அவர் உச்சரிக்கவில்லை என்பது இன்னும் இந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மீதான எதிர்ப்பு மனநிலை அவருக்குள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. தேவை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பேன் என்றுதான் கூட்டணிக்குள் புதிதாக வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தற்போது வரை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகளை, புதிய கட்சிகளை உள்ளே இணைப்பது தொடர்பான விஷயங்களை தமது கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பேன் என்று கூறி வந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணிக்குள் டிடிவி தினகரனை இணைத்திருக்கிறது, அமமுகவை இணைத்திருக்கிறது. இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது பாஜகவா அதிமுகவா? தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் கனவை பாஜக தகர்த்திருக்கிறதா? கூட்டணி ஆட்சிதான் அமையும், அந்த ஆட்சியில் தமக்கும் ஒரு பங்கு இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலை என்னவாகும் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இதற்கிடையே நம்மோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு செம்மலை. டிடிவி தினகரன் புதிதாக இந்த கூட்டணிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சிதான் அமையும், கூட்டணி ஆட்சியில் தமக்கும் பங்கிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்கின்ற கனவை பாஜக தற்போது தகர்த்திருக்கிறதா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குவது பாஜக. பாரத பிரதமராக மாண்பு மோடி இருந்து அந்த நடத்தி வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய கட்சியான பிஜேபியை ஏற்றுக்கொண்டது. அதாவது தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை எதிர்நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் என்றும், அதே போல அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு தலைவர் என்றும், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அவர்கள் பகிரங்கமாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே இந்த எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடியார் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். எனவே அதுதான் தேசிய கட்சியுடைய கருத்தாக இருக்கும். எனவே இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்பொழுது இந்த கூட்டணியிலே பல கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் நீங்கள் சொன்னதை போல திரு டிடிவி அவர்கள் இணைந்திருக்க பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே சொல்லுகிறீர்கள். எனவே ஏற்கனவே திரு டிடிவி என்டிஏவிலே அங்க வகித்தவர் தான். எனவே குறுக்கே சில காரணங்களாலே அவர் விலகி இருந்தார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு, அந்த குறிக்கோளோடு இன்றைக்கு இந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கிற பிஎஸ் கோயலோடு, மாண்புமிகு அமைச்சர் பிஎஸ் கோயலோடு பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. எனவே அந்த வகையில எங்களை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்ப்பவர்கள், அந்த அதை எதிர்க்கிற மனநிலையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கூட்டணியிலே இடம்பெறுவதற்கு எங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய பொதுச் செயலர் ஆட்சேபிக்க மாட்டார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பொதுச் செயலருடைய முடிவுதான் முடிவாக இருக்கும். யாரை இந்த கூட்டணியிலே சேர்ப்பது, யாரை இந்த கூட்டணியிலே தவிர்ப்பது, யாரை இந்த கூட்டணியிலே அங்க வைக்க செய்வது என்பதெல்லாம் அவர் எடுக்கிற முடிவு. அவர் எடுக்கிற முடிவுக்கு நிச்சயமாக பிஜேபி தலைமை ஏற்றுக்கொள்ளும். எனவே இப்பொழுது நீங்கள் சொல்லுவதை போல கூட்டணி ஆட்சி என்ற அந்த பேச்சு இந்த நேரத்திலே எழாது. காரணம் இது ப்ரீமெச்சூர். இது தேர்தலுக்கு முன்பு பேச வேண்டிய பேச்சு அல்ல, தேர்தலுக்கு பிந்தி பேச வேண்டிய பேச்சு. ஆனால் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சிகளின் ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பதில்லை.
அது 1980 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாலும் அப்பொழுது கூட கூட்டணியிலே அவர் மற்ற கட்சிகள் இடம்பெறுவதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே தனித்த ஆட்சியைத்தான் அமைத்தார். இது தமிழகத்தினுடைய வரலாறு. எனவே கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் கூட்டணி கட்சியில இடம்பெறுகிற கட்சிகள் விரும்பலாம், அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் இதில் பிரதானமாக இருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி தலைமை தாங்குகிற காலத்தினாலே இதுதான் நிச்சயமாக 2026 அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தனித்த ஆட்சியாகத்தான் இருக்கும். முதலமைச்சராக திரு எடப்பாடியாராகத்தான் இருக்கும். ஆனால் 2026 பொறுத்தவரையிலே இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். எனவே இப்பொழுது கூட்டணி ஆட்சி என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை. அந்த கருத்தை மேலிடத்திலே அவர்கள் வலியுறுத்தவும் இல்லை, அவர்கள் பேசவும் இல்லை. இது பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் இது பேசப்படுகிற ஒரு யூக பேச்சாகத்தான் இருக்குமே தவிர அந்த பிரச்சனை இப்பொழுது எழாது. அந்த பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. எது எப்படி இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி நடக்கும். எங்களுடைய பொதுச் செயலர் முதலமைச்சர் ஆவார். அதற்கு தேசிய தலைமை நிச்சயமாக ஒத்துக்கொள்ளும். நிச்சயமா இப்ப நீங்க அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அப்படிங்கறதுல நீங்களும் உறுதியா சொல்றீங்க. அப்படிதான் அதிமுக செயற்குழுவிலும் புதிய கட்சிகளை கூட்டணியில இணைப்பது தொடர்பாக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் மாறாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமலேயே, அவர் தலைமை இல்லாமல், அவர் முன்னிலை வகிக்காமலேயே பியூஷ் கோயல் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள் இணைத்திருக்கிறார். அப்படிங்கறத எப்படி பாக்குறது? இல்ல அதாவது அதான் எங்களுடைய பொதுச் செயலர் அடிக்கடி சொல்லி வருகிறார். எங்களுடைய தலைமையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி அல்ல, இது தேர்தல் கூட்டணி தான். தேர்தலுக்கு பிறகு அவரவர்கள் விருப்பம் போல தனி வழியிலே செல்லலாம். இப்பொழுது எங்களுடைய இலக்கு 2026 தேர்தல். எங்களுடைய லட்சியம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவது. எனவே அந்த நோக்கத்தோடு பல பேர் இணையலாம். எங்களுக்கு வேண்டியவர்களும் இணையலாம், வேண்டாதவர்களும் இணையலாம். எங்களுக்கு வேண்டியவர்கள் எங்களோடு வருவார்கள். இப்பொழுது கூட நேற்றைக்கு முன்தினம் திரு தனியரசு அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலர் சந்தித்திருக்கிறார். அதற்கு மத்திய பிஜேபியினுடைய தலைமையினுடைய அனுமதியோடு அவர் சந்திக்கவில்லை. எனவே பிஜேபிக்கு வேண்டிய கட்சிகள் அவர்கள் சார்பாக அவர்கள் பின்னணியிலே அவர்களுடைய பேனரிலே வந்து இணையலாம். ஆனால் எங்களுடைய நோக்கம் கூட்டணி அமைக்கப்பட்டு இந்த கொள்கை கூட்டணி இல்லை என்கிற வகையிலே திமுக ஆட்சி வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் 1967 அண்ணா அவர்கள் செய்து காட்டினார்கள். காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துவதற்கு அண்ணா அவர்கள் மெகா கூட்டணி அமைத்தார். சுந்தரா மூதறிஞர் ராஜாஜி தலைமையிலான முதலாளித்துவ கட்சியான சுந்தரா கட்சி இணைத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி, தொழிலாளர் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியான ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலான அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இணைத்தார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அண்ணாவை, நீங்கள் சுந்தராவை இணைத்திருக்கிறீர்கள், கம்யூனிஸ்ட் இணைத்திருக்கிறீர்கள், முஸ்லீம் லீக் இணைத்திருக்கிறீர்கள், பார்வர்ட் பிளாக் இணைத்திருக்கிறீர்கள், என்று ஆதித்தனாக இணைத்திருக்கிறீர்கள், மாப்போசி எல்லாம் இணைத்திருக்கிறீர்கள், இவரெல்லாம் முரண்பட்டவர்கள் என்று சொன்ன போது கூட அண்ணா என்ன சொன்னார்? என்னுடைய வீட்டில், நான் குடியிருக்கிற வீட்டில் ஒரு பாம்பு புகுந்து விட்டது. அந்த பாம்பை அடிப்பதற்கு என்னுடைய கையிலே எந்த தடி கிடைத்தாலும் எடுத்து அந்த பாம்பை அடிப்பேன். எனவே அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி மெகா கூட்டணி அமைத்து தேர்தலை போட்டியிட்டு அவர் என்னப்படி வெற்றியும் பெற்றார். ஆனால் வெற்றி பெற்ற நிச்சயமாக இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செம்மலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.